Welcome to Free ICT Tutorials Tamil. Right, அடுத்த question. What is the decimal value represented BCD? 01101001. இப்போ நீங்கள் இந்த கேள்வியில் பார்த்தீங்கள் என்றால் இந்த BCD நம்பர் இருக்குது தானே, அதை வந்து ரைட் டு லெஃப்ட் ஃபோர் டிஜிட்டாக செப்பரேட் பண்ணிக்கொள்ள வேணும். செப்பரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் டெசிமல் நம்பரை தனித்தனியாக போட்டுக்கொள்ளுவீங்க. அப்படி போட்டால் இதில் 0110 அதுக்குரியது 6, 1001 அதுக்குரியது 9. ஆகவே 6 9 என்றது விடையாக வரும். தேர்ட் ஆன்சர். இறுதியாக லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு வந்து 4 டிஜிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணலைன்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு 0 போட்டு நீங்கள் 4 டிஜிட்ஸ் ஆக்கி கொள்ளலாம். அதுக்கு பிறகு அதுக்குரிய டெசிமல் வேல்யூஸை போட்டுக்கொள்ள வேணும். அதை அப்படியே கம்பைன் பண்ணி எழுதி கொள்ள வேணும். அதான் இதற்குரிய ஆன்சர். அடுத்த கொஷன். செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ரிகார்டிங் அ ஹப். கிரேட் 10 யூனிட் 2வில் படிச்சிருப்பீங்க இந்த ஹப் ஸ்விட்ச். அது தொடர்பாக இந்த ஹப் அல்லது ஸ்விட்ச் ரெண்டும் பெரும்பான்மையான ஒற்றுமையால் கொண்டிருந்தாலும் சில டிஃபரன்ஸும் இருக்குது, வித்தியாசங்களும் இருக்குது. ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன சில வித்தியாசங்கள் இதில் இருக்குது. இப்போ ஸ்விட்ச் ஹப் ரெண்டுமே வார நெட்வொர்க்கில் வார அந்த சிக்னல் அந்த டேட்டாவை என்ன செய்து எடுத்து அங்கால தேவையான இடத்துக்கு அனுப்புது. ஸ்விட்ச் என்ன செய்யுதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு கம்ப்யூட்டருக்கு ABCDE அண்டு கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்றால் ஏக்கு மட்டும்தான் அந்த டேட்டாவை அனுப்ப வேணுமென்றால் ஸ்பெசிஃபிக்காக அந்த குறிப்பிட்ட அந்த டிவைஸுக்கு மட்டும், அதாவது டெஸ்டினேஷன் டிவைஸுக்கு மட்டும் அது வந்து சென்ட் பண்ணும். அப்போ இங்கே வந்து டேட்டா லாஸ்ட் வராது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குறிப்பிட்ட டிவைஸுக்கு மட்டும் அந்த டேட்டா போகும். அது ஸ்விட்ச். இது வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ் மோடை கொண்டதாக இருக்குது. குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் டிவைஸுக்கு மட்டும் அந்த டேட்டா போகிறதால இதுன்ற ஸ்பீட் வந்து கூடவாக இருக்குது. குயிக்காக அந்த டேட்டாவை சென்ட் பண்ணி கொண்டு இருக்கும். அடுத்த ஹப் என்ன செய்யுதுன்றால் ABCDE என்ற கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்றால் வார அந்த டேட்டா சிக்னலை ஏக்கு மட்டும்தான் அனுப்ப வேண்டி இருந்தாலும் இவர் ஹப் என்ன செய்வார் என்றால் எல்லாருக்குமே அனுப்புவார். ABCDE எல்லாருக்குமே அது போகும். அப்போ எல்லாருக்கும் போகிறதால டேட்டா லாஸ்ட் ஏற்படும், தேவையற்ற ஒரு டிராஃபிக் ஏற்படும். டிராஃபிக் ஏற்படுறதால ஸ்பீடும் குறைவாக இருக்கும். இது வந்து ஒரு ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோடாக இருக்குது. சரியா? இதை விட வேறு டிஃபரன்ஸும் இருக்குது. மெயினான டிஃபரன்சஸ் இந்த ரெண்டும். இதில் சரியான ஆன்சர் எதுன்னு பார்ப்போம். முதலாவது, ஹப் கிரியேட்ஸ் அன் அன்னெசசரி டிராஃபிக் இன் டேட்டா டிரான்ஸ்மிஷன். அன்னெசசரி தேவையில்லாத ஒரு டிராஃபிக் ஏற்படுத்துது ஹப். அது சரி, எல்லா டிவைசஸுக்குமே அந்த டேட்டா சிக்னலை பாஸ் பண்ணுறதால தேவையில்லாத ஒரு டிராஃபிக் ஏற்படும். அடுத்த ரெண்டாவது, ஹப் டைரக்ட்ஸ் டேட்டா ஓன்லி டு த ரிலவெண்ட் கம்ப்யூட்டர் இன் அ நெட்வொர்க். நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த ரிலவெண்ட் கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் டேட்டாவை டைரக்ட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, அது வந்து ஸ்விட்சுக்குரிய வேலை. ஆகவே இரண்டாவது பிழை. ஹப் அண்ட் ஸ்விட்ச் ஒர்க் சிமிலர்லி இன் டேட்டா டிரான்ஸ்மிஷன். சிமிலர்லி என்று சொல்ல முடியாது. ரெண்டுன்ற ஷேப் சிமிலராக இருந்தால் கூட அதன் ஆக்டிவிட்டீஸ் வேறுபட்டதாக இருக்குது. நாலாவது, ஹப் டிரான்ஸ்மிட்ஸ் டேட்டா இன் ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட். ஸ்விட்ச் தான் ஃபுல் டூப்ளெக்ஸ் மோடாக இருக்குது, ஆனால் ஹப் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோடாக இருக்குது. ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டாக இருக்குது. கொஷன் நம்பர் 11. Consider following expressions given regarding an operating system. Operating system தொடர்பான சில எக்ஸ்பிரஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. A. It provides an interface between hardware and software. OS-ன்ற பயன்பாடு என்ன? ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இடையில் இது இன்டர்ஃபேஸ் பண்ணுறதாக இருக்குது. A வந்து சரி. A வராத ஆன்சரை நாங்கள் எடுக்கலாம். ரெண்டாவது ஆன்சர் வராது. B. The same privilege are available for all user accounts. எல்லா யூசர் அக்கௌண்ட்ஸும் ஒரே மாதிரியான சலுகையுடையதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அது பிழை. உங்களோட ஸ்கூல் கம்ப்யூட்டர் லேபில் பார்த்தீங்கன்னா வேறுபட்ட யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அட்மின் அண்ட் இருக்கும், கெஸ்ட் அண்ட் இருக்கும், வேறு ஒரு பெயர் போடப்பட்டிருக்கும்.
எல்லா அக்கௌண்ட்ஸுமே ஈக்குவலான ப்ரிவிலேஜை கொண்டதாக இல்லை. எல்லா அக்கௌண்ட்ஸுக்கால போயும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது. அட்மினுக்களால் போனால் தான் நீங்கள் சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம், அன்இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம், ஏதாவது மாற்றங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் கெஸ்ட்டுக்கால போனீங்கள் என்றால் ஓன்லி எக்ஸஸ் மட்டும்தான் செய்யலாம், பயன்படுத்தலாமே தவிர நீங்கள் எந்த சேஞ்சஸையும் செய்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த பி பிள்ளை. பி வார ஆன்சர்ஸை எடுக்கலாம். 4வது வராது, 2வது வராது. சி, Isuru Linux is an example for multi-use operating system. லினக்ஸ் மல்டி-யூஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆகவே சி சரி. ஏசி, 3rd one. ரைட், அடுத்த கொஷன். What is the facility available in word processing software to prepare a same letter to send different receivers addresses? குறிப்பிட்ட ஒரு சேம் லெட்டரை வெவ்வேறுபட்ட ரிசீவர்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய மாதிரி வேர்ட் ப்ராசஸிங்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபெசிலிட்டி மெயில் மர்ஜ் தொடர்பாக ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ப்ராக்டிக்கலாக செய்து காட்டப்பட்டிருக்குது. அது தொடர்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோண்ட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடப்பட்டு இருக்குது. செகண்ட் ஆன்சர் சரியானதாக இருக்குது. மற்ற விடைகளை பார்த்தோம்னால் மர்ஜ் செல்லுண்டா என்ன செய்யுது? நிறைய செல்ஸை ஒரு செல்லாக மாற்றுது. இது நீங்கள் எக்ஸெல்லில் செய்திருப்பீங்கள். அதே மாதிரி வேர்டுலையும் நீங்கள் செய்யலாம். டேபிள் போட்டால் பிறகு இப்போ மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ஐசிடி என்ற சப்ஜெக்ட்ஸ் இருக்கேக்கில்ல, அது அவ்வளோ 4 சப்ஜெக்டையும் சேர்த்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் போட போகிறீங்க. மேலே ஹெட்டிங்ன்னு சொன்னால் அந்த 4 செல்லையும் செலக்ட் பண்ணி மர்ஜ் செல் என்றதை கொடுத்தால் எங்களுக்கு ஒரு செல்லாக மாற்றப்படும். திசரஸ் என்று சொன்னால் சினானிம் வேர்ட்ஸை அறிகிறதுக்கு பாவிக்கிறோண்டு. மர்ச்சன்ட் சென்டர்ன்றது எக்ஸெல்லில் தான் இருக்குது, வேர்டில் இல்லை.